உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு வாக்கு, உன் வலது கை பிடிச்சு சொல்றேன் கேளு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் வந்தா பாத்துக்கலாம், என்ன ஆயிட போகுது? யாரா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், எந்த அந்நிய ஜனமா இருக்கட்டும், எந்த எதிரியா இருக்கட்டும், எந்த பிசாசா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கும், நான் சொல்றேன்ல, வலது கையை பிடிச்சு சொல்றேன், நீ பயப்படாத, நான் துணை நிற்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களுடைய நோக்கமே என்னது? நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி, நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படி. நாம் அப்படியே சந்தேகத்தோட வாழக்கூடாது. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, எனக்கு நல்லா போமா, எதிர்காலம் நல்லா இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் நம்ம இருக்க கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நமக்கு தைரியம் இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். வெளியே என்ன குழப்பமா இருக்கலாம், என்ன புயலா இருக்கலாம், அதன் மத்தியில நம்ம சமாதானமா தைரியமா ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் என்பதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.